இலுப்பைப்பட்டு நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் புராண காலத்து பெயராக பழமன்னி படிக்கரை என்னும் திருமன்னி படிக்கரை என்றும் அழைக்கின்றனர். ஐவர் வணங்கிய 5 லிங்கங்கள் இருக்கிறது. அதாவது பஞ்ச பாண்டவர்கள் வணங்கிய சிவலிங்கம். சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலம். இங்கு இலுப்பை மரம் தலவிருட்சமாக இருக்கு. இலுப்பை மரம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த இடத்திற்கு இலுப்பைப்பட்டு அப்படின்னு பேர் வந்தது. ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுகள் மிகவும் சிறப்புடையதாக இருக்கு. இந்த தலத்தின் வரலாறு என்ன அப்படின்னா, பார்க்கடலை கடைந்த போது ஆழகால விஷம் வந்தது. அதை அருந்திய சிவபெருமானின் தொண்டையிலேயே அந்த விஷத்தை பார்வதி அன்னை நிறுத்தியிருக்காங்க. அதனால தான் இறைவனுக்கு நீலகண்டர் அப்படின்னும், இறைவனின் கண்டத்திலேயே அழுத்தி காத்ததால் அன்னைக்கு அமிர்தவல்லி அப்படின்னும் பேர் வந்தது. பஞ்சபாண்டவர்களுக்கு தனித்தனி சன்னதி இருக்கு. பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் வந்தபோது சிவ பூஜை செய்ய நினச்சிருக்காங்க. அதனால எங்கு தேடியும் சிவபெருமான் இல்லை. அதனால இவர்களை 5 லிங்கங்களை ஸ்தாபனம் செய்து வணங்கியிருக்காங்க. தருமர் நீலகண்டேஸ்வரரையும், அர்ஜுனன் படிக்கரைநாதர், பீமன் மகதீஸ்வரர், நகுலன் பரமேஸ்வரர், சகாதேவன் முக்தீஸ்வரர் என்று 5 சிவலிங்கங்களை ஸ்தாபனம் செய்து வணங்கியிருக்காங்க. இலுப்பை மரத்தடியில் இந்த சிவலிங்கங்களை வணங்கி இலுப்பை பூவால் வழிபாடு செஞ்சுருக்காங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் மணல்மேடு அருகில் உள்ளது. காவிரியின் வடகரையில் அமைஞ்சிருக்கு. இறைவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார். கோவில் அமைப்பு எப்படி இருக்குன்னா, 5 நிலை கொண்ட ராஜகோபுரம். பிரகாரத்தில் திரௌபதி வழிபட்ட வலம்புரி விநாயகர் இருக்கிறார். அவருக்கு அருகிலேயே இடம்புரி விநாயகரும் இருக்கிறார். ஒரே இடத்தில் இரட்டை விநாயகரையும் நம்ம தரிசிக்கலாம். கோவிலுக்கு எதிரே வெளியில விஜய விநாயகர் காட்சி தருகிறார். இவரிடம் வேண்டிக் கொண்டால் அனைத்து காரியங்களும் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை. நோய்கள் நீங்க, பணியில் சிறப்பு பெற இங்கே சோடசலிங்கத்தை வழிபாடு செய்யும்போது நமக்கு எல்லா வெற்றியும் கிடைக்குது. 16 வகையான செல்வங்களும் உண்டாகுது. வேண்டுதல் நிறைவேறின பிறகு அன்னைக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறாங்க. பொதுவாக ஒரு மூலவர் அல்லது 2 மூலவர் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கு 5 மூலவர்கள் அருள் பாலிக்கின்றனர். மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. இப்படி 5 மூலவர்கள் இருந்த போதிலும் நீலகண்டேஸ்வரரும் படிக்கரை நாதரும் மிகவும் பிரதானமாக இருக்காங்க. இவர்களுக்கு முன்பாக நந்தி எம்பெருமான் இருக்கிறார். சாஸ்திரங்கள் ஜோதிடங்கள் கற்பவர்கள் சகாதேவன் வழிபட்ட முக்தீஸ்வரரை வணங்குறாங்க. அவர்களுக்கு நல்ல முறையில் இந்த கலைகள்லாம் சிறப்பாக அமைது. இவர் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். 7 சனியின் பிடியில் இருந்த நலமகராஜா 7 சனியின் கடைசி காலத்தில் இங்கே வழிபாடு செய்து பிறகு திருக்கடையூர் சென்று சிவபெருமானை வணங்கியிருக்காங்க என்பது வரலாறு.